This is day 8 of Mr. D Vlog and எல்லாருக்கும் ஒரு ஹாய். இதுதான் ஃபஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். ஓகேங்களா? சரி, ஓகே, இன்றைக்கி என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, நான் வந்து வீடியோ செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் செக் பண்ணிங்க, எல்லோரும் வரீங்க பார்க்குறீங்க, ஆனால் திரும்பி போயிடுறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் என்னோடய இன்ஃபர்மேஷன் எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லையா என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் போட்டிங்கன்னா தான் எனக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு வீலாக போடணுன்ற ஐடியாவே எனக்கு கிடையாது. பிகாஸ் பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய ஸ்டைல் அது கிடையாது. ஜஸ்ட்டு டைரெக்டாக இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போயிடுவேன். பட் மக்கள் வந்து அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும், அப்போ தான் வந்து பேச முடியுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால தான் நான் வீலாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வாங்க, நான் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக புதுசாக இருக்கும். ஸோ அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் பார்த்தோம்னா மார்னிங் எழுந்த உடனே டீ தான். நம்மளுக்கு காஃபி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒரு அடிக்ஷன் மாதிரி சின்ஸ் காலேஜில் ஓகேங்களா. ஸோ நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போது, ப்ரைவேட் ஹாஸ்டலில் இருக்கும்போதெல்லாம் காஃபி திருடி குடிச்ச கடையெல்லாம் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அந்தளவுக்கு ஒரு அடிக்ட் மாதிரி கூட சொல்லலாம். ஓகே, ஸோ மார்னிங் எழுந்த உடனே நம்ம காஃபி தான். காஃபி வித் பிஸ்கெட், காஃபி வித் டிடி மாதிரி காஃபி வித் பிஸ்கெட். ஸோ எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஹெல்த்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து சாப்பாடு ரொம்பவே முக்கியம். படிக்கிறேன்ட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகேங்களா, படிப்புன்னு சொல்லிட்டு. ஸோ தூக்கம் ப்ளஸ் ஃபுட்டு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் அதை ஃபினிஷ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தோன்னா ஸ்கெடியூல் நம்ம கிருஷோபா தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதில் என்ன நான் நேற்று படித்து முடித்தேன் பார்த்தீங்கன்னா, அந்த புலிதேவன், அடுத்து பார்த்தோன்னா கட்டபொம்மன். ஸோ இதெல்லாம் இருக்குதுங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் இல்லாமல் என்னத்தை நம்ம மிஸ் பண்ணுறோம், வெங்கடேஷன்லாம் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சு இதுலேயும் வந்து இதுலேருந்து எடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு அனலைசிஸ் பண்ணேன். ஏன்னா வந்து மொத்தமாக நம்ம சொன்னாங்கன்றதுக்காக நம்ம கூட்டத்தனமாகவும் படிக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் அவங்களுமே எல்லாம் செக் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு செல்ஃப் அனலைசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, தேடுதல் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஆட்டு மந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் இப்போ நானே தேடும்போது ஓகே ஓரளவுக்கு வந்து இருந்துச்சு. பட் வந்து சில முரண்பாடுகள் இருந்துச்சு. அதாவது டேட்டாஸ் வந்து முரண்பாடு இருந்துச்சு. ஸோ அதாவது புக்ஸுக்கும் இந்த கே வெங்கடேஷன் புக்ஸுக்கும் சில முரண்பாடுகள் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சரி ஓகே, பட் ரொம்ப கிடையாது. பட் ஒரு சில இடத்துல அந்த இயர்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. எனிவே ரொம்ப டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம்னா நான் வந்து எடுத்து வச்சுருப்பேன். எழுதினு சொன்னேன் இல்லையா, புக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு என்னோடய நோட்ஸை எழுதிருப்போம் இல்லையா, பழைய நோட்ஸை. ஸோ அதை வந்து நான் டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பிகாஸ் வந்து அதிலே கன்டினியூ பண்ணலாம், ஏன்னா நோட்டில் கன்டினியூ பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பின்னாடி அப்படியே கன்டினியூஸாக எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த வெங்கடேஷன் புக்கு. ஸோ நான் இங்கிலீஷ் மீடியம் தான், பட் வந்து தமிழில் தான் நம்ம மீனிங் வச்சு படிக்க போகிறோம். ஸோ ஒன்றும் வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இங்கிலீஷ்லேயே தான் படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இயர்ஸ் தான் நம்ம எழுதி வைக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம கதையாக தான் படிக்க போகிறோம். அதனால் பார்த்தோம்னா எடுத்து வச்சாச்சு. ஸோ அடுத்து கீழே பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பேஜ்னு வரும் எடுக்கும்போது. ஸோ அந்த பேஜில் பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே வந்து எழுதி வைக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ வந்து நோட்ஸ் அப்படின்றது அப்டேட் பண்ணக்கூடியது தான். அப்டேட் பண்ணால் தான் அது வந்து நோட்ஸ் நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு இதில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். ஸோ பத்திரமா வச்சுருக்கிறது கிடையாது. ஸோ அதனால் பார்த்தோம்னா அந்த மாதிரி நான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நோட்ஸ் எடுத்து இன்றைக்கி நான் படித்து முடிக்க போகிறேன். ஸோ ஏற்கனவே வந்து படித்து முடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் நோட்ஸ் எடுக்கணும் இல்லையா. ஸோ ப்ளஸ் புலிதேவர் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா கட்டபொம்மன், இது ரெண்டையும் நான் முடிக்க போகிறேன். முடிஞ்ச வேலைனாச்சு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க கிருஷ்ணோப் அகாடமிலே பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதை வந்து தமிழ் ப்ளஸ் வந்து ஐஎன்எம் ப்ளஸ் பாலிட்டி எல்லாமே டக்குன்னு அவங்க பாட்டு போட்டுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேவா. எங்கேயுமே நம்ம நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், புலிதேவர் பற்றி அவங்க ஏற்கனவே போட்டுட்டாங்க. ஓகேங்களா. பாளையக்காரர் இன்ட்ரடக்ஷன் ப்ளஸ் புலிதேவன் போட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார், கட்டபொம்மன், ஓமதுரை அண்ட் சுந்தரலிங்கம், இது எல்லாமே அவங்க வந்து போட்டுட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நாம் அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்மளுக்கு டைம் இல்லை இந்த மேலுக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழில் பொறுத்த வரைக்கும் அறநூட்கள் தொடர்பான செய்திகளில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாலடியார், அதை வந்து சார் வந்து போட்டிருக்காரு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பிடிஎஃப்லாம் வந்து அவங்க இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. பட் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பேட்ச் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, அதாவது பெய்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக வந்து போட்டு
எக்ஸாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க, நோட்ஸ் பிடிஎஃப் எல்லாம் கொடுப்பாங்க. நான் உள்ளே போய் பார்த்ததில்ல, ஒரே ஒரு பெய்டு பேட்ச் தான் நான் போயிருக்கேன். அதில் அப்படி தான் கொடுப்பாங்க. அன்பெய்டு பேட்ச்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பிடிஎஃப் கொடுப்பாங்க, பிடிஎஃப் மெட்டீரியல்ஸு, புக் மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. பட் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ரேங்கிங் இதெல்லாம் ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல சரியா. ஸோ நான் அதை வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அவங்க பிடிஎஃப் போடுற வரைக்கும் நம்ம வீடியோ வச்சு தான் வந்து ரெஃபர் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்மகிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்க கொடுக்குற வீடியோ வச்சு நம்ம ரெஃபர் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்த பெய்ட் பேட்ச் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் பேட்ச், ஒரு என்னோடய ஃபஸ்ட் பேட்ச். ஸோ அதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்கெடியூல் படி அதோட மெட்டீரியல்ஸு, ஒன்லைனர்ஸ்லாம் வந்து அன்பெய்ட் பேட்ச்சில் கொடுக்குறதில்ல, மெட்டீரியல்ஸ் மட்டும் பிடிஎஃப் மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா எக்ஸாம் வீக்லி எக்ஸாம் ப்ளஸ் அந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுலேயே பார்த்தோம்னா அந்த நாலடியாரோட இது இருக்கு இல்லையா, பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 14 கீழ்கணக்கு நூல்கள்னு கொடுத்து அதோட இன்ட்ரோ, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா அந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்களே, புது புக்கு பழைய புக்கு இதெல்லாம் நாலடியாக கவராக இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து ஒரு பிடிஎஃபாகவே கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாலடியாக புது புக்கு பழைய புக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை இன்க்ளூடிங் 11th 12th எல்லாமே சேர்த்து. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பழமொழி 400 அதே மாதிரி பார்த்தோன்னா புது புக்கு பழைய புக்கு முதுமொழி காஞ்சி எங்கே இருக்கோ எல்லாம் கவரான எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாமே எடுத்து ஒரு பிடிஎஃபாகவே கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அங்கே ஃபஸ்ட்டு டைம். ஸோ அது ஒன்றும் மாற போகிறதில்ல. நான் நாலடியார் வந்து சிலபஸ் மாறினா நாலடியார் மாறவா போகுது இல்லை இல்லையா. ஸோ அதே தான். ஸோ அதை தான் எடுத்து நான் படிச்சுக்க போகிறேன். நான் நோட்ஸாகவும் எடுத்து வச்சுருக்கேன் நோட்டில், நான் அதையும் படிச்சுக்க போகிறேன். இல்லை சப்போஸ் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ஏற்கனவே நம்ம அவுட் சோர்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த அவுட் சோர்ஸில் பார்த்திங்கன்னா புத்தா பப்ளிகேஷன். ஓகேங்களா, அந்த புக்கு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புத்தா பப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கூட எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நாலடியாக அதாவது அறநூல்கள் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்ம படித்தாகணும். ஸோ அதாவது பெய்ட் பேட்ச்க்கும் அன்பெய்ட் பேட்ச்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறது கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க. ஸோ அதுக்காக தான் நான் அதை சொல்ல வந்தேன். ஓகேங்களா, ஸோ வந்து நான் வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ பர்சனலாக பார்த்தோம்னா நிறைய டேட்டாஸ் வந்து எனக்கு தேவைப்படாது. மெயினாக நான் தமிழுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறதுனால அன்பெய்ட் பேட்சே போகலான் இருக்கேன். எனக்கு என்ன அப்படின்னா அன்பெய்ட் பேட்ச் போயிட்டு இந்த முறை வந்து மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு ஒரு டவுட்டில் இருக்கிறனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த ஸ்கெடியூல்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சப்போஸ் வந்து கொடுக்கலன்னா என்ன பண்ணுறதில்ல. சரி ஓகே, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன், ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, சரி ஓகே. சப்போஸ் நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் நீங்கள் இந்த ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு செட் ஆகுதுன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணுறது தப்புன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஒரு கைடன்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ் யூஷுவல் ஸ்டடி வித் தர்ஷினி தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதை தான் பார்க்குறேன். ஸோ எல்லாம் கம்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி வீடியோவே போட்டிருப்பேன். 14 கீழ்கணக்கு நூல்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி போட்டது இந்த வீடியோ. அதான் என்னோடய நோட்ஸை வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். ஓகேங்களா, 14 கீழ்கணக்கு நூல்கள் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி முழுசாகவே போட்டிருப்பேன். ஸோ அறநூல்கள் முடிச்சாச்சு. இப்படி தான் முடிக்க போகிறேன். பார்க்கலாம் எப்படி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புத்தா பப்ளிகேஷன் புக் இருக்குல்லையே, அது வந்து பழைய எடிஷன் தான். அதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அறநூல்கள் இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்ஸ் ஹவர் மாதிரி நம்ம காட்டுறேன் நான். ஸோ வந்து நீங்கள் அது வந்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி ஓகே, பார்க்கலாம் இருங்க. ஸோ இதுதான் அந்த புத்தா பப்ளிகேஷன் 25-26 எடிஷன் தான். அதாவது பார்த்தோன்னா அவுட் சோர்ஸ்க்கெலாம் வரதுக்கு முன்னாடி போட்டிருந்த புக் இது. ஓகேங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா தெரியும் திருக்குறள், அது கீழே அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் அதே தான், அந்த புக்ஸு பழைய புக்ஸ் புது புக்கெலாம் இருக்கும் இல்லையா, அதாவது எல்லாமே 11th 12th புதுசு பழசு சிறப்பு தமிழ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும். திருக்குறள்லாம் புக்கில் இருக்கிறது எல்லாமே அப்படியே எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அதிகாரம் இருக்குன்னா கீழே அந்த அதிகாரம் பேஸ் பண்ணி என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நாலடியார் கேட்டிருக்காங்க, நாலடியார் பேஸ் பண்ணி என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க அது எல்லாமே புக்கில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அது அப்படியே. அதோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு சிலதெல்லாம் அந்த மாதிரி. அதை சம்மந்தமே இல்லாமல்னா நாலடியாருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதையும் எடுத்து அப்படியே வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து அது நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதையும் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு 4-5 டைம் பார்க்கறதுனால ஒரு தப்பும் கிடையாது இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அறநூல்கள் அழியா செல்வம், அதாவது தமிழ் ஓல்டு கொஷினோட புது தமிழ் வந்திருக்கு இல்லையா, அது அதே மாதிரி பார்த்தோன்னா புது புக்கில் இருக்கிறது,
அந்த மாதிரி அங்கே மேலே போட்டிருப்பாங்க பழசு புதுசு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான்மணி கடிகை, அடுத்து அப்படியே லைனாக அந்த 4 அடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, திரிகடுகம், இனிமை 40 40, அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ புக்கில் என்னென்ன இருக்கோ புக்கில் வந்து நீங்கள் தேடி எடுக்காத மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம போய் புக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை சிலபஸ் பேஸ் பண்ணி அப்படியே கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. அதோட ஸோ சும்மா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன், பார்த்துக்கோங்க. திரிகடுகம் அது அப்படியே வந்து கீழே உங்களோட ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, அந்த புக்கில் என்ன இருக்கோ அப்படியே அவங்க பாயிண்ட் வைஸ் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறுபஞ்சமூலம். ஓகேங்களா. அதில் பார்த்தா தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின், அது அப்படியே ஏலாதி, அது புத்தக பயிற்சி வினா ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின், அது எல்லாமே சேர்த்து அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ பார்க்கும்போதே ஓரளவுக்கு நீட்டாக நல்லா இருந்துச்சு அது படிக்க. ஸோ அதை தான் வந்து அதை தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் சொன்ன 3த்துலேயுமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் விடணும், ஒன்றும் அது பெருசு நம்ம ஏற்கனவே படித்தது தான், ரிவைஸ் தான் பண்ண போகிறோம் இல்லையா. ஆனால் அதில் தான் பார்க்க போகிறேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் கலைச்சொற்கள் 2 பேஜ், அதனால் முதல்ல 2 பேஜ் அதை நான் முடிக்க தான் போகிறேன். அதை நான் விட போகிறது இல்லை. ஓகேங்களா. ஸோ வந்து கலைச்சொற்கள் எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா. அதெல்லாம் ஆக்சுவலி பார்த்தோன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் எனக்கு அந்த 2 பேஜ் படிச்சுட்டு அதுக்கு முன்னாடி 2 பேஜ் திருப்பி ஒரு டைம் பார்க்கறதுக்கு எனக்கு 15 மினிட்ஸ் கூட தேவைப்படுறதில்ல. ஸோ அதனால் நான் டக்குன்னு அதை முடிச்சிடுறேன். அகர முதலி தான் கொஞ்சம் இதாக இருக்குது, ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அதை மட்டும் தான் இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்கெடியூலில் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பாலிட்டியில் அந்த இதை முடிச்சிருந்தோமா, இன்ட்ரடக்ஷன் அதெல்லாம். அடுத்து இயர் ரிவால்ஸ் இதில் பார்த்திங்கன்னா பூலிதேவர், அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் முடிச்சிட்டோமா. ஏன்ஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் ஏற்கனவே நான் முடிச்சிட்டேன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி வந்து இவங்க கொடுக்க ஆரம்பிக்கல, பட் வந்து அவங்க டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு விட்றாங்க அவங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் சேனலில். பட் நான் அதை பார்க்குறது கிடையாது, ஸ்டடி வித் தர்ஷினி தான் பார்க்குறேன். அண்ட் சயின்ஸ் வந்து இன்னும் அவங்க எதுவுமே சொல்ல காணோம். ஸோ வந்து சயின்ஸு மேக்ஸ் ஒன்றும் அப்படியே இருக்குது. மேக்ஸ்னாவே எனக்கு ஒரு லைட்டாக பதட்டமாயிருதா, அதனால் சரி ஓகே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பத்திரமா வச்சுருக்கேன். சரி ஓகே. ஒவ்வொரு வீடியோவாக அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்து, வினாய எழுத்துக்கள் அந்த மாதிரி வந்து அவங்க போடுறாங்க இலக்கணம். ஓகேங்களா. அது இலக்கணம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் வினாய எழுத்துக்கள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்கள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இணை எழுத்துக்கள். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க போட்டாங்க. ஸோ நம்ம வேலை இனிமேல் படிக்கிறது தான். ஆல் த பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க.